பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் காரணராயிருக்கின்ற நல்ல தகப்பனே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. நாங்கள் 2020 வருடத்தை முடித்து 2021 வருடத்திற்குள் அடியெடுத்து வைக்க தேவரே பாராட்டி இருக்கின்ற நல்ல கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. 2020 ஆண்டிலே நாங்கள் தகப்பனே கண்ட திகிலின் நாட்களையும் கலக்கத்தின் நாட்களையும் கடந்து வர உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின தயவிற்காக மீண்டும் மீண்டும் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம் அப்பா. கடந்து வந்த எல்லா சூழ்நிலைகளையும் தகப்பனே நாங்கள் மேற்கொண்டு புதிய வருடத்திற்குள் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த புதிய வருஷத்திலே தகப்பனே உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களை மனதிலே பற்றி கொண்டவர்களாக தகப்பனே இந்த புதிய ஆண்டுக்குள் அடியெடுத்து வைத்து உம்மால் நடத்தப்பட்டவர்களாக, உம்மால் பாதுகாக்கப்பட்டவர்களாக, உம்மிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர தேவரீர் கிருபை செய்யும். உம்முடைய பிரசன்னம் தகப்பனே இந்த புதிய ஆண்டு முழுவதும் நிறைவாக எங்களோடு கூட தங்கியிருக்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கின்றோம் அப்பா. கலக்கங்கள், திகில்கள், பயம் எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்றி தகப்பனே சந்தோஷமான, மகிழ்ச்சியான, சமாதானமான காலங்களை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். வருஷத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் தகப்பனே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கின்றோம். உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே தகப்பனே நாங்கள் அநேக காரியங்களை உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, உமக்காய் புதிய காரியங்களை செய்ய இந்த புதிய வருடம் தகப்பனே எங்களுக்கு வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்கி தரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த புது வருட முதலாவது ஆராதனை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்ளட்டும். உம்முடைய சமூகத்தில் உமக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கின்றோம் அப்பா. சூழ்நிலைகளின் நிமித்தமாக இல்லங்களிலே இருந்து உம்மை ஆராதிக்கின்ற திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே தருகின்றோம். அவர்களோடும் தகப்பனே உம்முடைய கிருபையின் பிரசன்னம் வழிநடத்துதல் நிறைவாக இந்த புதிய ஆண்டிலே தங்கியிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகின்றோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது ஒலிபரப்பப்படுகின்ற பாடலோடு இணைந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். காட்டியாயிரு
நாம் நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நெற்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர், மன்னிப்பையும் பாவனைக்கு கற்றுவிட்டதடி வாழ்க்கையை சீர்படுத்தான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றம் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதி வாசிக்கிறேன். இந்த புதிய வருட ஆராதனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 முடிய. யோசுவா 1:1 முதல் 9. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லிபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணப்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவையும் எந்தன் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களையும் உங்கள் யாவரையும் ஆண்டவர் மறுமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனி திருப்பெயர் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குறிப்பாக என் குடும்பத்தின் சார்பாக, திருச்சபை சார்பாக அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூடவும் தொடர்ந்து நமது பிரயாணங்களோடு கூட கர்த்தர் நம்மை இந்த புத்தாண்டில் வழிநடத்துவாராக. புதிய ஆண்டுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டினுடைய துவக்க வழிபாடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் வந்திருக்க முடியும், அல்லது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கூட கடவுளுடைய சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்கின்ற வழிபாடாக இருக்க முடியும், அல்லது புதிய உடன்படிக்கை பண்ணுகின்றவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே பழையவைகளை விட்டுவிட்டு புதியவைகளை நாங்கள் தேடி அலைகிறோம் என்ற அப்படிப்பட்ட சிந்தனை, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியான ஒரு பயம் நிறைந்த ஒரு மன நிறைவான ஆசீர்வாதமான வாழ்வு என்று அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நாம் அனைவரும் இந்த வழிபாட்டில் அமர்ந்திருக்க முடியும். காரணம், கடந்த வருடம் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்பது சாதாரண ஒன்றல்ல. கடந்த வருடம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்பது சாதாரண பாடம் அல்ல. இந்த அனுபவம் என்பது அநேகருடைய வாழ்விலே
மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த மனித வாழ்வு என்பது நாம் கடவுளோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை பெறுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது நிலையில்லாத ஒன்று அல்லது நிரந்தரமான ஒன்று அல்ல என்பதை அநேகர் வாயிலாக நாம் உணர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கும் கடவுள் நம்மை அனுமதித்திருக்கிறார் என்றால் நம்முடைய தகுதியின் படி அல்ல, கடவுளுடைய கிருபையின் படியே என்பதை நாம் கடவுளுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துகின்றவர்களாக குடும்பமாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற இந்த சிறப்பான வழிபாடாய் அமைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு ஆதாரமாக நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கும் அல்லது இஸ்ராயேல் மக்களுக்கும் கொடுக்கின்ற அருள்வாக்காக இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அவருக்கு முன்பதாக நேற்று தினத்திலே ஒரு குறுஞ்செய்தி மீண்டுமாக படித்தேன். அனைவரும் அறிந்த ஒரு செய்திதான், அல்லது அனைவருக்கும் வந்திருக்கலாம். அதை மீண்டும் ஞாபகப்படுத்தி நான் செய்திக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். கெவின் கார்ட்டர் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு புகைப்படக்காரர். அவர் வித்தியாசமாய் எடுப்பதிலே மிக ஆர்வம் கொண்டவராய் தொடர்ந்து அதற்கான ஒரு நீண்ட பயணத்தை பயணிக்கிறார். 1993ஆம் ஆண்டு தெற்கு சூடானிலே ஒரு புகைப்பட குழு செல்கிறது. அதில் இவரும் செல்கிறார். காரணம், அங்கு பசி, கொடுமை, போரினால் உலக வாழ்வு சீரழிந்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் இல்லை. ஆகவே வாழ்வு இழக்கப்படுகின்ற அப்படிப்பட்ட சூழலிலே இந்த புகைப்பட குழு செல்கிறது. அப்பொழுது ஒரு நாள் உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இந்த கெவின் கார்ட்டர் அவர்களுக்கு கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு வாழ்விழந்த ஒரு சிறுமி, உடல் முழுவதும் எலும்பும் தோலாக அல்லது நடக்க இயலாத தவழ்ந்து செல்கின்ற அல்லது படுத்து செல்கின்ற அந்த காட்சி அவருக்கு தென்பட்டது. உணவில்லாதபடி, தண்ணீர் இல்லாதபடி, நீண்ட நாள் பசியினால் வாடுகின்ற ஒன்று. இந்த சிறுமி எதை நோக்கி பயணிக்கிறார் என்று சொன்னால், அங்கு UN அவர்கள், அந்த நிறுவனம் உணவு தருகிறது, அங்கு மருத்துவம் தருகிறது என்பதை அறிந்து அதற்கான முயற்சி எடுக்கிறார். ஆக தவழ்ந்து செல்கின்ற பொழுது இந்த கெவின் கார்ட்டருக்கு இன்னொரு சிறப்பு காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்று சொன்னால், இந்த சிறுமியை புகைப்படம் எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஈகிள், ஒரு பெரிய கழுகு ஒன்று, பிணம் துண்ணும் கழுகு ஒன்று இந்த பெண்ணை பார்த்து, இந்த சிறுமியை பார்த்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லது இந்த கழுகு எப்பொழுது இந்த சிறுமி இறப்பாள், நாம் எப்பொழுது இதை உண்ணலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலே இந்த இரண்டையும் ஒன்று சேர்ந்து அழகாக புகைப்படம் எடுக்கிறாராம். ஆகவே இந்த இக்காட்சி இதயத்தை பிழியக்கூடிய ஒன்றாக, ஆக இன்னொரு ஆச்சரியமும் இந்த கழுகு என்ற இந்த சிறப்புக்குரிய ஒன்றாக புகைப்படம் எடுத்தார். இந்த புகைப்படம் என்பது மக்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கும் என்று சொல்லி இது வெகு வேகமாக நாம் விட்டுவிட்டால் அநேக
படங்கள் தேடலாம் என்று ஆசைப்பட்டார். 1993 மார்ச் 26 நியூயார்க் டைம்ஸ் என்ற அந்த பத்திரிகையில் இந்த புகைப்படம் வருகிறது. புகழின் உச்சிக்கு செல்லுகிறார். ஒருபுறம் கேள்விகள் எழுப்பப்படுகிறது தொலைபேசியிலே. என்ன கேள்வி என்று சொன்னால், நீங்கள் இப்படிப்பட்ட புகைப்படத்தை எடுத்திருக்கிறீர்களே, அந்த பெண் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா? அந்த சிறுமி உயிரோடு இருக்கிறார்களா? அந்த கழுகு என்ன செய்தது என்று அநேகர் தொலைபேசியிலே அவரை கேள்வி கேட்டதாக இந்த பதில் இல்லாத நிலையிலே இருக்கிறார். கெவின் கார்ட்டர் அவர்களுக்கும் இந்த நியூயார்க் டைம்ஸ் அந்த பத்திரிகைக்கும் பதில் இல்லை. அதன் பின்பதாக 1994 மே 23 கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே புல்சர் என்ற விருது, இது நோபலுக்கு இணையான விருதாக இந்த விருதும் தரப்படுகிறது. ஆனாலும் இவருக்கு ஒரு மனக்கலக்கம், ஒரு மன உளைச்சல். காரணம், இந்த கேள்வி என்பது அவரை அனுதினமும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தது. முதலாவது கேள்வி, அந்த சிறுமிக்கு தண்ணீர் கொடுத்திருக்கலாம், அந்த சிறுமியை காப்பாற்றியிருக்க முடியும். இரண்டாவது, அந்த சிறுமியை UN அந்த கேம்பில் அழைத்து சென்றிருக்கலாம். மூன்றாவது, அந்த கழுகை துரத்திருக்கலாம். இதை விட்டுவிட்டு பணத்தை மாத்திரமே, இந்த உலகத்தை மாத்திரமே, சிற்றின்பத்தை மாத்திரமே மையமாக வைத்து நான் செயல்பட்டு விட்டோனோ என்ற மன கலக்கம் அவருக்கு இருந்ததாம். அதே வருடத்திலே அவர் இறப்பதற்கும் தயாராக இருந்தார். எனக்கும் அந்த கழுகுக்கும் வித்தியாசம் இல்லை, மனிதனாகி எனக்கும் அந்த கழுகுக்கும் வித்தியாசம் இல்லை. கடைசியாக அவர் எழுதின கடிதத்திலே ஐ எம் ரியலி சாரி என்று ஒரு நீண்ட ஒரு கடிதத்தை எழுதி இறந்து விட்டதாக வரலாறு சொல்கிறது. இந்த மனிதம் என்பது இன்றைக்கும் வாழுகின்ற ஒன்று என்பதை கடந்த நாட்களிலே நாம் காண முடிந்தது. இங்கு சொல்லப்பட்ட நிகழ்வுகள் அங்கங்கே அவ்வப்போது நடைபெறலாம். இன்றைக்கும் இந்த லாக்டவுன் பீரியடில் டெல்லியிலே ஒருவர் உணவுக்காக நின்று கொண்டிருக்கிறார், அல்லது உணவுக்காக நின்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் விபத்துக்குண்டான ஒரு நாயை எடுத்து அந்த கறியை உண்ணுகிறார். அதை பார்த்த ஒரு நபர் அதை தூர அப்புறப்படுத்திவிட்டு அவருக்கு உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பதை தொலைக்காட்சியிலும் வந்தது. தண்ணீர் வாங்கி கொடுக்கிறார். ஒருவேளை அடுத்த நாள் என்பது ஒரு கேள்விகள் தான். இப்படி அநேக செய்திகளை நீங்களும் கேட்டிருக்க முடியும். ஆக இப்படிப்பட்ட நிலையிலும், வாழ்வு சிதைக்கப்பட்ட நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை அன்றைக்கு தலைவனாகிய யோசுவாவுக்கு அருளப்பட்ட அருள்வாக்கு இன்றைக்கு நாமும் உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தில் போடப்பட்ட வண்ணமாக 2 செய்திகளாக நான் தயாரித்திருந்தேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற அந்த பகுதியை சிந்திக்கலாமா, அல்லது யோசுவாவுடைய செய்தியை சிந்திக்கலாமா என்ற ஒரு வாரமாக இப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தது. இந்த யோசுவாவுடைய புத்தகத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் யோசித்தேன். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆவலை ஏற்படுத்துகின்ற இந்த வழிபாடு, ஆகவே இந்த வழிபாட்டிலே இந்த சிறப்பாக இருக்கும் என்று யோசித்தேன். மற்ற புத்தகங்களை பார்க்கிலும் இந்த புத்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் என்பது கர்த்தர் பேசுகிறதோடு கூட வருகிறது. அது சிறப்புக்குரிய ஒன்று. கடவுள் திருமறை திருப்பி வைத்தால் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தர் பேசுகிறதோடு கூட
தொடங்கு வருகின்ற ஒன்று. மற்ற புத்தகங்களிலே அப்படி அல்ல. தீர்க்கனாகிய எரேமியாவுடைய புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது எங்கு கடவுள் பேசுகிறார், எங்கு தீர்க்கன் பேசுகிறார் என்பது இருவரும் மன உருக்கம் கொள்ளுகிறாக இருப்பார்கள், இருவரும் கோபம் கொண்டு தண்டிக்கிறவராக இருப்பார்கள். ஆனால் இந்த புத்தகம் முதலாவது அப்படிப்பட்ட நிகழ்வை காண முடிகிறது. 1 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேயும் எண்ணாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் பார்க்கின்ற பொழுது எப்பிராயிம் கோத்திரத்து தலைவனாகிய எல்ஷாயின் பேரன் நூனின் மகன் யோசுவா என்று போடப்பட்டிருக்கிறது. நேரமில்லாத சூழலே நாம் படிக்க வேண்டாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அமலேக்கியரோடு நடந்த யுத்தத்தில் யோசுவா தலைமை ஏற்கிறார். 2வது எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இருவர் அங்கு நாம் இந்த தேசத்தை வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கையின் செய்தி, கானான் தேசத்தை சுற்றிலும் வேவு பார்க்க சென்ற கூடுகளை இருவர் சொல்லப்படுகிறது. அல்லது யாத்திராகம் 24ஆம் அதிகாரத்திலே மோசே சீனாய் மலையிலே கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற நிலையிலே யோசுவா மலை அடிவாரத்தில் அங்கு நிற்கிறதை காண முடிகிறது. ஆக இப்படி யோசுவாவை குறித்து வருகின்ற செய்திகளை நாம் இங்கு காண முடிகிறது. இங்கு முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே கடவுள் பேசுகிறதோடு கூட கடவுளுடைய அழைப்பையும் யோசுவாவுக்கு தரப்படுகிறதை காண முடிகிறது. ஆக இங்கு யோசுவா பெருமைப்படுத்தப்படுகிறார். ஆக கர்த்தருடைய கரத்தில் பெரும் ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றல் கடவுளுடைய கரத்திலே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு அழைப்பாக சொல்லப்படுகிறது. மோசே இறந்த பிற்பாடு இவருடைய ஒழுக்கத்திற்கும் அல்லது இவருடைய பக்திக்கும் கிடைக்கின்ற ஒரு பரிசாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏறக்குறைய 40 நாட்கள் இஸ்ராயலர் அங்கு துன்பத்திலே துக்கத்தில் அனுசரிக்கின்ற நிலையிலே இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த யோசுவாவை குறித்து செப்துவஜிந்துகளில் என்ன செய்திகள் சொல்லப்படுகிறது என்பதை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவர் இந்த மீட்பு பணியிலே நெடுநாள் தன்னை இணைத்துக் கொண்டார். விடுதலைக்காக இஸ்ராயலர் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நெடுநாள் காத்து கொண்டிருக்கிற அனுபவத்தை பெற்றதாக சொல்லப்படுகிறது. மோசேவோடு கூட இவர் இஸ்ராயல் மக்களை மீண்டும் மறுசீரமைக்கிறார் அல்லது ஒருமைக்கு பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் சாயலாக இயேசு கிறிஸ்துவின் சாயலாக சொல்லப்படுகிறது. ஆக அழைப்பு என்பது எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கை இவர் மூலமாக தரப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட நிலைகளிலே இங்கு சொல்லப்படுகின்ற அருள்வாக்காக சொல்லப்படுகிறது. 2ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ராயலர் நாங்கள் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்ற ஒரு அழைப்பு இங்கு சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பதாக கடவுள் தேட்டுகிறார், கடவுளுடைய மாபெரும் இரக்கம் இருக்கிறது என்பதெல்லாம் நாம் இப்பொழுது கேட்டோம். ஆனால் இந்த யோர்தான் நதியை கடப்பது என்பது சாதாரண ஒன்று அல்ல. ஏறக்குறைய 10,000 அடிக்கு கீழாக இருக்கின்ற இந்த யோர்தான் நதி என்பது சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. இது மிகப்பெரிய சவாலாய் யோசுவாக்கு முன்பதாக நிற்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடந்து செல் என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய சவால். 2வது, இவர் உள்ளே செல்கின்ற பொழுது இரு பக்கமும் எதிரிகள் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஏனோக்கின் குமாரர்கள், அது சாதாரணர்கள் அல்ல, ட்ரெயின்ட் ஆர்மி. ஆக இஸ்ராயலர் அவரை எதிர்கொள்வது என்பது சாதாரண. அங்கு ஏத்தியர்களும் ஏனோக்கின் குமாரர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நான் இவர்களை எப்படி போரிடுவது? இது 2வது மிகப்பெரிய இவருக்கு முன்பாக நிற்கப்படுகின்ற சவாலாய் சொல்லப்படுகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மோசேக்கு தெரியும் இஸ்ராயல் மக்களை குறித்து. என்று சொன்னால் மோசேயோடு கூட இருந்திருக்கிறார். கடவுள் நன்மை செய்கின்ற பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற மக்களாக, அல்லது கடவுள்
விட்டு தூரம் செல்கின்ற பொழுது கடவுளை பழித்து பேசுகின்றவர்களாக இந்த மக்களை குறித்து நன்காக தெரியும். ஆகவே இந்த முரட்டாட்டம் உள்ள மக்களை நான் எப்படி வழிநடத்துவது? ஆக இப்படிப்பட்ட பெரும் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையிலே கர்த்தருடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற வாக்குறுதி. ஆகவே இந்த அழைப்பு என்பது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யும் வண்ணமாக திருமறையிலே 3 முறை வருகிறது. உபாகம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் அது மாத்திரம் நம்ம வாசித்து இல்லாமே. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். யாராவது ஒரு யோசுவாவை அழைத்து பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமா, ஜனங்களை அழைத்து. அப்ப கர்த்தர் அங்க முதல் தடவை அங்க யோசுவாக்கு சொல்றாரு. 2வது முறை யோசுவா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் இங்கு திரும்ப திரும்ப அழைப்பை உறுதிப்படுத்துகிறார். ஆக இன்றைக்கும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற அனுபவத்தை அனுதினம் நம்மோடு கூட உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக முதலாவது, நிலத்தை நீதான் பங்கிடப் போகிறாய். நிலத்தை நீதான் பங்கிடப் போகிறாய். 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் மீதியானவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நிலத்தை நீ பங்கிடுவாய். கடவுள் தருகின்ற மிகப்பெரிய அருள் கூட இந்த ப்ராமிஸ், த ப்ராமிஸ் ஆஃப் காட், இந்த கீவேர்ட் இல்லையா, அதுக்கு த ஃபுல்ஃபில்மெண்ட். கடவுள் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறார். ஆக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கடவுள். அவருடைய இந்த வழிபாட்டில் வாக்குத்தத்தங்களுக்கு வைத்து நாம் வேண்டுதல் செய்கின்ற பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை அவர் மீறுகிற கடவுள் அல்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் பெரிய மக்கள் கூட்டமாக உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று வாக்களித்த கடவுள் ஒருவேளை தலைமுறைகள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் கொடுத்த வாக்கு மீறுகிற கடவுள் அல்ல. இப்பொழுது அதே வாக்குறுதி இப்பொழுது சொல்லுகிறார், உன் முற்பிதாக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மீறப்போகிறதில்லை, நிலத்தை நீதான் பங்கிடப் போகிறாய். ஆக கடவுள் கொடுக்கிற வாக்குறுதியை மீறுகிற கடவுள் அல்ல. ஆக 2021ஆம் ஆண்டு கடவுளுடைய சமூகத்திலிருந்து, கடவுளே நீர் எனக்கு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர் என்பதை நீர் காண்பியும் என்ற அப்படிப்பட்ட உறுதிப்பாடை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இங்கு 35ஆம் அதிகாரம் 10ஆம் 12ஆம் வசனம் யாதியாகமத்திலே பார்க்கின்ற பொழுது, இது யூப்ரட்டிஸ் அல்லது மத்திய கிழக்கு அந்த மேற்கு பகுதியிலே ஆக நிலங்கள் அவர்களுக்கு அருளப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் நிலத்தை பங்கிடுகிறவராக இருக்கிறார். ஆனால் அதே நிலைமையிலே 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம் 9 to 11 வரை நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுப்பார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது. அல்லது 9 to 10 வரை நேரம் இல்லாத படிக்க வேண்டாம். அங்கு பார்க்கின்ற பொழுது மக்கள் இப்பொழுது கடவுளை விட்டு பாவம் செய்து தூர சொல்லுகிறார்கள். அப்பொழுது கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. த ஃபெய்த்ஃபுல் லவ், த ஃபெய்த்ஃபுல் லவ், கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மீறவில்லை. நீங்கள் தூர சென்றாலும் நான் கொடுத்த வாக்குறுதியை மீறப்போகிறதில்லை. யோசுவா 2ஆம் அதிகாரம் 1 to 9, 11 வசனம் பார்க்கின்ற பொழுது, ஆக அன்புக்குரியவர்களை, கர்த்தர் நம் மீது வைத்திருக்க இரக்கம், கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு அவர் என்றைக்கும் மாறாது. ஒருவேளை அவர் மீது நம் மீது வைத்திருக்கிற அன்பு, நம் மீது வைத்திருக்கின்ற நிலைமை மாறினால் நாம் மாண்டு போய் இருப்போம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற அன்றைக்கு யோசுவா அழைத்த பொழுது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த கடவுள் இந்த 20ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே கடவுள் தருகின்ற நம்பிக்கையின் செய்தி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று, நான் மோசடி இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கடவுள் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களை மீறுகிற கடவுள் அல்ல.
வாக்குறுதி நிறைவேற்றுகிற கடவுள் என்பதை நாம் காண முடிந்தது. ஆனால் நாமும் கூட சிலவற்றை கடைபிடிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. அவர் பாட்டில் சரியாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய வாக்குறுத்தங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதான் முக்கியமான ஒன்று. இப்படி திருவசனை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். தோராவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக திருமுறையிலே பார்க்கின்ற பொழுது நீ பயப்படாதே 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 என்று ஏறக்குறைய 365 நாட்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. 360. அப்போ அனுதினமும் கடவுள் நம்மை தேற்றுகின்ற கடவுளாக இருக்கிறார். அனுதினம் நம்ம வழுவாதபடி காத்துக் கொள்கின்றவராக இருக்கிறார். அனுதினம் பிரச்சனைக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் திகிலும் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை கரம் பிடித்தவராய் பலன் கொண்டு திடமனதாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த கடவுள் நம்மை தேற்றுகிறது. எப்பொழுது நாம் அவருடைய திருமறை அவரை நாம் தாங்கிக் கொள்கின்ற பொழுது அல்லது நாம் அவரை உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட தேவையில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவளாகிய நாம். இரண்டாவது இந்த பகுதியில் சொல்லுகின்ற பொழுது நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டது இடமனதாயிரு நீ என்று வாக்குறுதிகளை தருகிற கடவுள் இப்பொழுது சொல்ல அவன் கூட இருப்பம்பா, நானோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் இம்மானுவேலர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அவர் இம்மானுவேலர் கூட இருப்பீர் என்று சொன்ன கடவுள். ஆகவே இந்த கடவுளுடைய அழைப்பு, கடவுளுடைய பணி என்பது தனிமையான பணி அல்ல. இது ஒரு தொடர் பணி. கடவுள் உடன் இருக்கின்றவராக இருக்கிறார். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்போட பார்க்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோவானில் பார்க்கின்ற பொழுது அவர் நம்மிடையே குடிகொண்டார். ஆகவே எங்கோ வானங்களிலிருந்து அவர் ஆஸ்வதிக்கிற கடவுள் என நம்மை தேடி வந்தவராக இருக்கிறார். அண்டசராசனை படைத்த என்ன விந்தை இது, வானம் பூமியும் படைத்த பராபரன் இன்றைக்கு மாடராய் அவதரித்த நம்ம அழகா பாடுறோம். அப்போ இன்றைக்கு நம்மை தேடி வந்தவராய், நம்மோடு கூட இருக்கின்றவராய், நம்மை விசாரிக்கின்றவராய், நம்முடைய எல்லா நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறார். அப்போ இந்த 2021ஆம் ஆண்டில் கவலைப்பட அவசியம் அல்ல. என் வாழ்விலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அல்லது இந்த வார்த்தை என்பது ஒரு ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. யோசுவா கலங்குறார். கடவுளே இந்த மக்களை நான் எப்படி வழிநடத்துறது? இவருக்கு முரட்டாட்டம் உள்ள மக்கள், மோசேவுக்கே ஒரு கீழ்ப்படிய தவறின மக்கள், அல்லது யோர்தானை கடப்பது சாதாரண ஒன்று அல்ல, அல்லது யோனோக்கின் குமாரர்களையும் ஏத்திரிடம் இருக்கிறார்கள், நான் எப்படி இதெல்லாம் செயல்படுத்த முடியும்? கடவுள் சொல்கிறது நான் உன்னோடு கூட இருப்பேன். கடவுள் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது அன்றைக்கு யோசப்பா சொல்ல நீங்கள் காற்றையோ மழையோ காணப்போகிறதில்லை. இது கடவுளின் பார்வைக்கு அற்பமான ஒன்று. அங்கே அரசன் 3 அரசர்கள் போய் கேட்குறாங்க, நாங்கள் இப்போ 7 நாட்கள் நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் இருக்கிறோம் என்றபோது நீங்கள் போங்க, கர்த்தனோடு கூட இருப்பார். ஆக நாம் யாரை அனுப்புகின்றோமோ ஆகவே அப்படிப்பட்ட நன்மை தருகிற கடவுள் இங்கு தைரியமான மனதை பெற்றுக்கொள்கின்றவராய் யோசுவா இருக்கிறார். இந்த ப்ராமிஸ் ஆஃப் த காட், கடவுள் தருகின்ற வாக்குறுதி என்பது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆகாருடைய வாழ்க்கையிலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் அங்கே பார்த்து சொல்ற, நீர் என்னை கடவுளுக்கு பேர் சொல்றான். இல்லை, ஒரு பெண் அங்கே மோசே கேட்கிறார், உங்களுடைய பேர் என்ன கேட்கும்போது, நீ ஏன் என்னை கேட்பா, நீ இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த அம்மா அங்கே சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆக அங்கே தண்ணீருக்காக வாழ்வுக்காக அங்கு தன் வாழ்வை இழக்கின்ற நிலையிலே கர்த்தரை நோக்கி கேட்கின்ற பொழுது அங்கு பதிலளிக்கிறவராய் நாம் காண முடிகிறது. இந்த ப்ராமிஸ் ஆஃப் த காட், கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார், அவர் வாக்குறுதி நிறைவேற்றுகிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிற நம்பிக்கை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அது யாத்திராக்கு 3ஆம் அதிகாரம் 14 அந்த பதிகளை பார்க்கின்ற பொழுது அங்கு இஸ்ராயேல் கூக்குரல் இடுகிறார்கள். கர்த்தர் மோசேயின் மூலமாக என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை சொல்லப்படுகிறது. அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்கள் செய்தார். இது அநேக அற்புதங்களிலே பார்க்கின்ற பொழுது எல்லா அற்புதத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்கும். நீ போய் அந்த தண்ணீரிலே என்னை விடுவதற்கு யாரும் இல்லை, அப்போ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அல்லது அங்கு பார்வையற்ற ஒருவர் அங்கு உமிழ்நீர் உமிழ்ந்து அந்த சேற்றை தடவி நீ பார்வை அடைவாய், ஐயரே நாங்கள் மாண்டு போகிறோம். அல்லது அங்கே தொழுநோய் அன்பர்கள்
நீங்கள் உங்கள் கிட்ட வர வேண்டாம், நீங்கள் உடனடியாக சென்று காணிக்கை செலுத்துங்கள், நன்றி செலுத்துங்கள். ஏன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்திருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆகவே இதனுடைய அற்புதம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் ஆக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த வெட்டிங் ஆஃப் கேனானில் பார்த்தீங்கன்னா த காட்ஸ் பிரசன்ஸ், அங்கே கடவுள் அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள், அந்த திருமணத்திலே இருந்தார். ஒருவேளை இன்றைக்கு இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட நாம் அழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற கடவுள் மாத்திரமல்ல, அவர் இம்மானுவேலர் நம்மோடு கூட இருக்கின்றவராகவே இருக்கிறார். ஆகவே திருமணத்திலே அந்த இருக்கின்ற பொழுது பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. ஒருவேளை எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு கடைசியில் உணவு அங்கு பற்றாக்குறை என்று சொன்னால் சாதாரணமாக நம்மளாம் சொல்லிட்டு போயிடுவோம். இன்னைக்கு கூட அந்த எவ்வளோ கடினப்பாடுன்னு நமக்கு தெரியாது. அதை நம்ம அந்த நடத்துகின்ற பொழுது அந்த மனவலி இருக்கும். இல்லைன்னா அந்த அட்டன் பண்ணுகின்ற பொழுது என்னப்பா செஞ்சீங்க அப்படிதான் கேட்டு வந்துடுவோம். ஆக இங்கும் அது நிலைமை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் துவக்கத்திலிருந்து இறுதி வரை இரட்சகர் கூட இருக்கிறார். அங்கே எல்லாரும் கேட்குறாங்க, இறுதி வரை இப்படிப்பட்ட சிறப்பான உணவு நீங்கள் வைத்திருந்தீர்களே, காரணம் இம்மானுவேலர் உடன் இருக்கின்றவராய் அங்கு அவருடைய பிரசன்ஸ், அவருடைய வழியிடத்தில் அங்கே இருக்கிறது. அவருடைய இந்த ஆண்டு முழுவதும் அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவை இருந்தது. கடவுள் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், இப்பொழுதும் இருப்பார். அதுதான் இந்த பகுதியில் இந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அரசனாக தாவீது சொல்ல, கடவுளே என் வாழ்க்கையில் நீ நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். காலகட்டத்தில் மேய்ப்பர்கள் போவாங்களாம். மேய்ப்பர்கள் போகின்ற பொழுது ஆடுகள் முன்பதாக சொல்லும், நாய்களை பயன்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தாவீது சொல்லுகிறார், இந்த 2 ஷீல்டாக கர்த்தர் எனக்கு இருப்பார், கர்த்தர் என்னை நன்மையும் கிருபையுமே என்னை தொடருவார். எப்படி இந்த நாய்கள் இந்த பாதுகாக்கிறதோ என் வாழ்நாள் முழுவதும், இப்பொழுது மாத்திரமல்ல என் வாழ்நாள் முழுவதும், இந்த உலக வாழ்க்கை முடிந்து இப்பொழுது பாஸ்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் என்னாலும் கடவுள் என்னை வழிநடத்துகிறதா இருக்கிறார். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. நன்மையும் கிருபையும் என்னை தொடர். ஒருவேளை இந்த புத்தாண்டிலேயும் நம் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டு இருந்தது. இல்லை என்று சொன்னால் நாம் மாண்டு போயிருப்போம். ஆகவே இந்த கடவுள் வாழ்க்கையில் இங்கு பார்க்கின்ற பொழுது கடவுள் உடனிருக்கின்றவராக இருக்கிறார். அவர் கைவிடுகிற கடவுள் அல்ல. யோசுவா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு 12 கற்களை அங்கு நினைவு செய்து அவர் உடனிருப்பவராக உடன்படிக்கிற அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஆக இன்றைக்கு அந்த கற்பனைகளை நாம் தோராவை அல்லது திருமறை நமதோடு ஆக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது நேரம் இல்லாத சூழல். அடுத்தது கடவுள் கைவிடுகிறவர் அல்ல. கடவுள் கைவிடுகிறவர் அல்ல. The abiding, the endless presence. நொடி பொழுதில் உன்னை கைவிட்டேன் இல்லையா? ஏசாயா 54ஆம் அதிகாரம் சொல்றாரு. அப்போ இது தனிமைப்படுத்தல் என்பது சாதாரண ஒன்று அல்ல. தனிமைப்படுத்துதல் என்பது சாதாரண ஒன்று அல்ல. மிகுந்த இறக்கங்களாலே நான் உன்னை என்ன பண்ணேன், நொடி பொழுது தான் உன்னை கைவிட்டேன். ஒரு புரிய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் உன்னை கைவிட்டுட்டேன். ஆனாலும் என் மிகுந்த இறக்க உன்னை சேர்த்து கொண்டேன். இது தனிமைப்படுத்துதல் என்பது கைவிடுதலை விட தனிமைப்படுத்த ரொம்ப கடுமையான ஒன்று. நாட்களை நாம் அனுபவித்திருக்க முடியும். ஏறக்குறைய 28 நாட்கள் நான் தனிமையில் இருந்த பொழுது ரொம்ப வருத்தம். அது என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்ன சாப்பிட்றோம், தூங்குறோமா, ஒரு மாதிரி பெரிய போராட்டங்கள் தான். அப்போதான் அந்த தனிமை என்பதை உணர முடிந்தது. ஆகவே இன்றைக்கு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம எப்பொழுதும் துணையாளராக இருக்கிறார். காரணம், கடவுள் என் நன்மையாக செய்கிறார். என்னை நன்மையும் கிருபையும் கடவுளுடைய வாழ்நாள் முழுதும் அவருடைய இல்லத்தில் நிலைத்திருப்ப நம்பிக்கை நமக்கு தரப்படுகிறது. ஆகவே கடவுளுடைய உடனிருப்பை உணர நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, மிக சுருக்கமாக 2 அல்லது 3 மணித்துளிகளை நான் முடித்து விடுகிறேன். த ப்ராமிஸ் ஆஃப் காட். மூன்றாவது, கடவுள் அளிக்கும் ஆற்றல். த ப்ராமிஸ் ஆஃப் காட். நான் கூட இருக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது அது மட்டும் வாசல்லாமே, கொஞ்சம் நல்லா சத்தமாக வாசிங்க. 7-8. என் தாசனாகிய யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 யாராவது வாசிக்கிறீங்களா?
ஆமாம், நீங்கள் கவனமாக இருக்க பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படிக்கு வலது இடது இடங்காதிருப்பாயாக. படிங்க 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமா, நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. ஆமா, அப்பொழுது உன் வழியை வாய்க்க. ஒருவேளை கர்த்தர் இந்த வாசனத்தோட கூட முடிச்சிடலாம் அந்த பகுதியை. இல்லை, நான் மோசே எடுத்தது போல் உனக்கு கூட இருப்பேன், பயப்படாத, என்ன அவனை கைவிட போவதில்லை. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சொல்றாரு, மோசையை போல இந்த நியாயப்பிரமாணத்தை நீ என்றைக்கும் கைவிடாதபடி அதில் கவனமாயிரு. அது இஸ்ரேல் மக்கள் சொல்லித் தருகின்ற ஒன்று. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி, இரவும் பகலும் படுத்திருக்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் இந்த நியாயப்பிரமாணம் கண்களை விட்டு விலகாதிருப்பதாக. ஆக இந்த திருமறை இன்றைக்கு நாம் நமதுடையதாக்கி கொள்ள வேண்டும். த பவர் ஆஃப் காட், கடவுளின் ஆற்றல் என்பது எப்பொழுதும் இருக்கிறது. அந்த ஆற்றல் நமக்கு எப்பொழுது உரித்தாக்கிக் கொள்ள முடியும் என்று சொன்னால், இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மரியாள் இல்லைங்களா, கடவுளின் தாயாகிய மரியாள் எல்லோரும் எதிர்பார்க்காத நிலையிலே இது முதல் எல்லா மக்களும் என்னை பாக்கியவதி என்று அழைப்பார்கள். அங்கு எதிர்பாராத ஒன்று நடக்கிறது. எதிர்பாராத ஒன்று. இங்கு ஒருபுறம் வயதானவர், குழந்தை பிறப்பு என்பது அற்ற சூழலிலே இப்பொழுது குழந்தை பிறப்பு நடைபெறுகிறது கடவுளுடைய ஆசீர்வாதத்தால். இன்னொரு புறம் கணவனை அறியாத ஒரு பெண் இப்பொழுது கருவுற்று இருக்கிறாள். ஆகவே இந்த எதிர்பாராத ஒன்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் நடைபெறுகிறது. இப்பொழுது கடவுளின் தாயே என்னை வாழ்த்தினார் என்று ஒரு புறம் ஒரு தாயார் சொல்லுகிறார்கள். இன்னொரு புறம் இவர்கள் சொல்கிற வார்த்தை, இது மாதிரி எல்லா மக்களிடங்களும் என்னை பாக்கியவதி என்பதை கர்த்தருடைய ஆற்றலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய ஆற்றலை முழுமையமாக நம்பினார்கள். கேள்வி கேட்கல, இது எப்படி நிகழும், இது எப்படி செயல்படும், தன் மனதுக்குள்ளே நிறுத்தி கொண்டார்கள். அங்கு கடைசி வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுகள் கூட பார்க்கின்ற பொழுது தன் மனதுக்குள்ளே நிறுத்தி கொண்டார்கள். அது கடவுளுக்காக முழுமையாக கீழ்ப்படுகின்ற ஒன்று. ஆக இந்த கடவுள் ஆற்றலை நாம் முழுமையாக பற்றிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீத புத்தகம் அநேக சங்கீதங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. 1ஆம் சங்கீதத்தில் இரவும் பகலும் அதில் தியானமாயிரு, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிரு. அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னாம். இந்த தோராவை திருமறையை நாம் நமதோடையாக கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னாம். இந்த புத்தாண்டிலே இந்த திருமறையை சுமக்கிற நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் இந்த உலக வாழ்வு என்பது அனைவருக்கும் ஒரு ஊர்ஜிதமான ஒன்று அல்ல. ரகாத்திரமானவங்களாம் ஒன்றும் இல்லாத போனதை நாம் காண முடிந்தது. ஆனால் கர்த்தர் நம்ம அனுமதித்திருக்கார் என்று சொன்னால் இன்னும் கொஞ்ச காலம் தண்ணீர் ஊற்றுவோம், இது இன்னும் ஒரு வருடம் நம்ம பார்ப்போம் என்ற அப்படிப்பட்ட அந்த எச்சரிப்பின் செய்தியோடு கூட இந்த புத்தாண்டில் நுழைய பழையகள் எல்லாவற்றும் கலைந்துவிட்டு புதிய நோக்கி நாம் ஓட அழைக்கப்படுகிறோம். எனக்குள் இருக்கிற வெறுப்புணர்ச்சிகள், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவுகள் இவைகளெல்லாம் தடைபெறுது, அவைகளெல்லாம் தகர்த்தெறிய வேண்டும். நட்புறவு கொள்கின்றவராக, அன்பு செலுத்துகின்றவர்களாக, எப்பொழுதும் கடவுளுடைய சிந்தனை உள்வாங்கிக் கொண்டவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட எல்லாவற்றுக்கும் மேலே மனிதநேயம் கடவுள் கொடுத்த அந்த சிறப்பான வழிநடத்தல். இந்த சிறியவருக்கு எதை செய்தீர்கள் அது எனக்கே செய்தியில் சொன்ன வண்ணமாக அப்படிப்பட்ட சிறப்பான காரியங்களை உள்வாங்கிக் கொண்டு 2021ஆம் ஆண்டு வாழும் வெற்றியாக தொடர்ந்து யோசுவாவை போல நாமும் கர்த்தருடைய பணிகளை நிறைவேற்றுகின்ற மக்களை கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மை திருவசனம் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு விஷயம் திருக்கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டது இடமானதாயிரு. திரும்ப திரும்ப யோசுவாக்கு அருளப்பட்ட அருள்வாக்கு கலங்கின பொழுதும் திகைத்த பொழுதும் அல்லது வாழ்க்கையில் நிகழாத போதும்
கர்த்தர் உடன் இருக்கின்ற பொழுது எல்லாம் நடந்தது. காரணம், கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கடவுள். நீர் கைவிடுகிறது அல்ல. உம்மை நோக்கி நாங்கள் அபயக்குரல் இடுகின்ற பொழுது நீர் பதிலளிக்கிற கடவுள். என் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ஆற்றலை நாங்கள் ருசி பார்த்த மக்கள். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆற்றலோடு கூட அது புத்தாண்டுக்குள் நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதியும். உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை எவரெல்லாம் தடைபெறுதெல்லாம் தகர்த்தெறிகின்ற சூழலோடு கூட நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்திடும். தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதியும் திருக்க தர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தந்தை, மைந்தன், துயாவின் திருப்பெயராலே ஆமீன். செய்தியை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் சேர்ந்து அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறோம். ஆமென். சபையார் அமரவும் திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அறிவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடும் இருக்கிறேன். கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நம்முடைய சென்னை பேராயத்தின் பேராயர் பேரர் திரு அறிவர் ஜார்ஜ் ஸ்டீபன் பேராயர் அவர்களுக்கும் நம்முடைய மேடவாக்கம் தூய யோவான் குருசேகரத்தினுடைய குருசேகர தலைவரும் ஆயரும் ஆகிய ரெவரன் டி ஃப்ரெட்ரிக் சார்ல்ஸ் ஆயர் அவர்களுக்கும் உதவி ஆயர் ரெவரன் டாக்டர் பி பிரான்சிஸ் ராஜாதாஸ் ஆயர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் லே பிரிச்சர்ஸ், லே லீடர்ஸ் மற்றும் ஆலய பணியாளர் குருசேகருக்குள் அங்கத்தினர்கள் குடும்பத்திற்கும் மேடவாக்கம் யோவான் குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் மற்றும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆன்லைன் மூலமாக புது வருட ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் 2021 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, காணிக்கை பாடல் பாடப்படுகின்ற பொழுது நீங்கள் காணிக்கையை செலுத்திவிட்டு காணிக்கை செலுத்துகின்ற இடத்திலே உங்களுக்கான புத்தாண்டு வாக்குத்தத்த வசன அட்டை வைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் ஒரு நபருக்கு ஒன்று எடுத்துச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை முறைகளிலே சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாலை மொத்தம் 3 ஆராதனைகளும் நடத்தப்பட்டு வந்தது. காலை 2 ஆராதனை, மாலை 1 ஆராதனையாக திருச்சபை அங்கத்தினர்கள் பிரித்து ஆராதனையில் பங்கு பெற்றீர்கள். இப்பொழுது மாலை ஆராதனை கலந்து கொள்கின்ற அங்கத்தினர்கள் காலையில் நடைபெறுகின்ற 2 ஆராதனைகளில் பிரித்து ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சபையார் அதை கவனத்தில் கொண்டு காலையில் நடைபெறுகின்ற 2 ஆராதனைகளிலும் உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை ஆராதனை லாக்டவுன் முன்பு நடைபெற்ற வழக்கமான ஆராதனையாக நடைபெறும். திருச்சபை அங்கத்தினர்கள் குடும்பத்தினராக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆராதனைகள் காலையில் 2 ஆராதனையாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் ஆராதனை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், 2ஆம் ஆராதனை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் நடைபெறும். இதற்கான முழு விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் மற்றும் திருச்சபை புல்லட்டிலும் ஒழுங்கு அச்சடிக்கப்பட்டுள்ளது. சபையார் அதை பார்த்து ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானே, ஆராதனை முடிந்ததும் சபையார் சற்று நேரம் அமர்த்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் 1000 அவர்களை சந்திப்பு நடைபெறும். இந்த ஆண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே 1000 அவர்களை பலன் கொடுத்து சந்திக்க முடியாத சூழ்நிலையில் குருசேகர் அங்கத்தினர்களாக
திருச்சபையின் சார்பாக சந்திப்பார்கள். நீங்கள் ஆயரை சந்திக்க விரும்பினால் தனியாக ஆயரை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனை முடிந்தவுடன் அனைவருக்கும் புத்தாண்டு இனிப்பு மற்றும் காரம் வழங்கப்படும். சபையார் சற்று நேரம் அமர்ந்தது, அதை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடல் ஒலிபரப்பப்படும். ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக காணிக்கை நீங்கள் செலுத்திவிட்டு இந்த வசன அட்டைகளை நீங்கள் எடுத்து செல்லலாம். காணிக்கை செலுத்துகின்ற இடங்களுக்கு அருகாமையிலே அதற்குரிய வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்ததை வரும் பாடிடுவோம். ஞான ரட்சகநாதனமை ஞான ரட்சகநாதனமை இந்த நாள் வரை ஞான மதிலில் காத்தார் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்ததை வரும் சங்குகரம் வாழ செங்கோல் அரசிமை தளராதுள திருஸ்தானவரா எங்கள் ரட்சகரே சுனவை எங்கள் ரட்சகரே சுனவை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்ததை வரும் வருட மகனின் மனுடரில் வெகு மோசக்க சிவல் தனிலேயுடவர் தந்து நமக்குயிருடையுணவும் தந்து நமக்குயிருடையுணவும் வெகு தயமுடனே சுத்த காத்ததினால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்ததை வரும் பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் கெடுக்கும் பார்க்கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்ச ரட்சக தவித்து நம்மை தஞ்ச ரட்சக தவித்து நம்மை இத்தாய்களின் குறைகளின் தாற்றியதால் புகழானந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்ததை வரும் பாடிடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலய பயன்பாட்டிற்காக, இறைமக்களுடைய பயன்பாட்டிற்காக இங்கு ஆலயத்தின் பின்புறமாக புதிதாக ரெஸ்ட் ரூம் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் கடவுள் நன்றி செலுத்துவோம். ஜெபம் செய்வோம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அரசனாகிய தாவீது சொல்லுகிறது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், பலன் கொண்டது இடமானதாயிரு. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்களித்த கடவுள் இந்த நாட்களிலே எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். இந்த நாட்களில் எங்களோடு கூட இருப்பீர் என நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பேதுரு சொன்னது போல, தகப்பனே நாங்கள் யாரிடத்தில் சொல்லுவோம், நித்திய ஜீவன் உண்டத்தில் உண்டு அல்லவா என்று சொன்ன ஒன்றுமாக இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலே உடைய சமூகத்தில் நின்று கொண்டு உடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கும் வாக்கு தந்திருக்கிறீர், எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன கடவுள், பலன் கொண்டது இடமானதாயிரு, திகையாதே கலங்காதே என்று சொன்ன கடவுள், இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் புறப்பட்டு சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த நாட்கள் முழுவதிலும், வருடம் முழுவதிலும் அப்படிப்பட்ட நாங்கள் எவைகளெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோமோ எல்லாம் நிறைவேற ஒரு சகவத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். தேவரீர், இழப்புகள் எல்லாம் இனி இருக்க முடியாது என்று சொன்னால் நீ எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அனுபவத்தை பெற்றவர்களாக நாங்கள் நன்மைகளையே பெறுவதற்காக நாங்கள் சமூகத்தை நின்று கொண்டிருக்கிறோம்.
இந்த வழிபாட்டில் பங்கு பெற இயலாத எங்கள் அன்பு திருச்சபை இறை மக்களையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நன்மையும் கிருபையும் எங்கள் திருச்சபை மாத்திரமல்ல, எங்களுடைய இறை மக்கள் மாத்திரமல்ல, இந்திய தேசம் மாத்திரமல்ல, உலகமெங்கும் அப்படிப்பட்ட நிலையிலே செல்ல நாங்கள் 8 தினத்தில் குழுவாக ஜெபம் செய்தோம், வேண்டுதல் செய்தோம். இன்றைக்கும் நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து சொல்கிறோம். நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டும் எடுத்து கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அனைவரும் திருக்கரத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறிப்பாக எங்கள் திருச்சபை இறை மக்களுடைய பயன்பாட்டிற்காக புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமை பிதா குமாரன் பசுத்தான் திருப்பையில் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தரை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து நாங்கள் அதில் உங்களுடைய ஆசீர்வாத மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்திடணும். இப்படிய பிரச்சனைகளோடு கூட இருக்கிறத கண்டி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம், உலகத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறோம். இப்படிய பிரச்சனைகளோடு கூட இருக்க வேண்டும் எடுத்து கொண்டாடுகிறோம். கணவர் திருமணத்திலேயும் அழைத்த பொழுது வந்து இப்படி பிரச்சனை ஆசீர்வதித்தது போல இந்த வருடம் முழுவதும் அப்படிப்பட்ட பிரச்சனத்தை ஆட்கொள்ளும். நீர் காத்துக்கொள்ள வழிநடத்தும். தொடர்ந்து நம்முடைய நிறைவான வழிநடத்தலை காண சம்மதிண்டு கொண்டிருக்கிறோம். பிதா குமாரன் பசுத்தான் திருப்பேராலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரியும், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை தோத்திரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரியும், கர்த்தர் செய்த சகல உபகல் பரவாதையும் ஆமென். தாயும் தந்தையுமாக கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவோடும் தூதராகிய ஆவியின் மனைவரோடும் நமது குடும்பங்களோடும் அவருடைய கிருபை பிரசனம் எடுத்தல் என்னும் என்று சாகல தங்கியிருப்பதாக. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பிரசன்னமோடு கூட இருக்கவும் தொடர்ந்து அவர்கள் முழுதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம்.